Hey student, welcome to Afridi Study World. NCERT Class 10 Maths Chapter 1 Real Numbers Exercise 1.1 ல இருக்க 7th sum பார்க்கலாம். There is a circular path around a fourth field. Sonia takes 80 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and go in the same direction. After how many minutes will meet again starting point? Okay. ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு, அதாவது கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து சோனியாவும் ரவியும் வந்து டிரைவ் பண்றாங்க. அதாவது 1 ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு ரவிக்கு 12 மினிட்ஸ் ஆகுது, சோனியாவுக்கு 18 மினிட்ஸ் ஆகுது 1 ரவுண்ட் சுற்றி வர்றதுக்கு. அப்போ செகண்ட் ரவுண்ட் சுற்றி வரையில இவங்க 24 மினிட்ஸ்ல சுற்றி வந்துருவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. இதோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஏன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அவங்க திரும்பி வரும்போது 12 மினிட்ஸ்ல வந்துடுறாங்க. அடுத்து 24 மினிட்ஸ்ல வருவாங்க. அடுத்து பார்த்தோம்னா 36 மினிட்ஸ்ல வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 48 மினிட்ஸ்ல வருவாங்க. அப்புறம் 60 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. அப்புறம் 72 மினிட்ஸ்ல வருவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, 12ஓட மல்டிபிள்ஸா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி சோனியா பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சுத்தி வர்றதுக்கு 36 மினிட்ஸ்ல வருவாங்க. ஓகேவா? அகைன் பார்த்தோம்னா 54 மினிட்ஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் வருவாங்க. அதுக்கப்புறம் 72 மினிட்ஸ்ல வருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து அகைன் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1 ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கே ரவிக்கு 12 மினிட்ஸ் ஆயிருச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா 18 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஆனா அகைன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணையில ஒன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க, சேம் டைரக்ஷன்ல தான் போறாங்க. அகைன் அவங்க 2 பேரும் எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க போவேல 12 மினிட்ஸ்க்கும் 18 மினிட்ஸ்க்கும் அதிகமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ 1 ரவுண்டு சுத்தி வந்துட்டு அடுத்து ஏதோ ஒரு மினிட்ஸ்ல தான் அவங்க வந்து ஒன்னா சேருவாங்க. ஸோ அதிகமா உள்ளதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். 12 மினிட்ஸ்க்கும் 80 மினிட்ஸ்க்கு கீழே உள்ளது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகல. ஸோ கூட உள்ளதை கண்டுபிடிக்கிறதுனால எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து ஹச்சிசிஎஃப்ங்கிறது காமன் ஃபேக்டர், எல்சிஎம்ங்கிறது காமன் மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்சிஎம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 2 பேரும் எந்த மினிட்ஸ்ல வந்து ஒன்னா சந்திப்பாங்கன்னு பார்த்தா 36 மினிட்ஸ்ல சந்திப்பாங்க இல்லையா? ஸோ வந்து இது வந்து புரியணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி போட்டேன். ஆனால் சம் வந்து எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 18க்கும் 12க்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா அவங்க எவ்வளோ மினிட்ஸ்ல அகைன் மீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, 9 2s are 18, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ 18 2 into 3 into 3ன்னு எழுதலாம். தென் 12 வந்து 6 2s are 12, 3 2s are 6, 3 1s are 3. ஸோ 12 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3. ஸோ எல்சிஎம் என்ன? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மல்டிபிள்ஸா? ஸோ காமனாக இருக்கு 2, காமனாக இருக்கு 3, அண்ட் பேலன்ஸ் இருக்கு 3 into 2. ஓகே, இந்த 3 3s are 9, 9 4s are 36 வந்துருச்சா? சொன்னா 36 மினிட்ஸ்ல அவங்க வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? Okay, thank you so much.